எல்லாரும் ஒரு இயல்பான நிலையில் இருக்கிறோம் இல்லையா? ஸ்கூல் போகிறது, ஒர்க் போகிறது, சாப்பிட்றது, தூங்குறது, அடுத்த நாள் மறுபடியும் எந்திரிச்சு ஒர்க் போகிறது, ஸ்கூல் போகிறது, இதே ஒரு ரொட்டேஷனில் போய்கிட்டு இருக்கு இல்லையா? நாம் எப்படி ரொட்டேஷனில் போய்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த பூமியும் சுற்றிக்கிட்டே இருக்குது இல்லையா? ஒருவேளை இந்த பூமி சுற்றுறத ஒரு 5 செகண்ட் ஃப்ரீஸ் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு எத்தனை பேர் நினச்சி பார்த்துருக்கீங்க? நம்மள நிறைய பேர் பூமி சுற்றுறத ஒரு 5 செகண்ட் தானே நின்றுட்டு போனால் ஒன்றும் ஆகாது, இயல்பான நிலையில் தான் இருக்கிற மாதிரியே எல்லாம் இருக்கும்னு நினச்சிருப்போம். ஆனால் அதுதான் கிடையாதுங்க. 5 செகண்ட் இல்லை, ஒரு 1 செகண்ட் பூமி சுற்றுறது நின்னா கூட மிகப்பெரிய ஒரு ஆபத்து நம்ம எல்லாத்துக்குமே காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ பூமி சுற்றுறது நின்னா என்ன ஆகுங்கிறத இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப்பாக நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொல்லணும்னா, பூமி சுற்றுற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? பூமி சுழற்சி தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை தீர்மானிக்குது. பகலிரவை ஏற்படுத்துது, நாட்களை சரி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் கடல் நீரோட்டங்கள், காலநிலை மாற்றங்கள், இது எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா புவியோட சுழற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இல்லையா? சம்டைம் இந்த பூமியோட சுழற்சி அப்படிங்கிறது ஃப்ரீஸ் ஆனிச்சுன்னா அது நம்ம நினைக்கிறத விட, நம்மளுடைய கற்பனையை விட மோசமான விளைவுகளை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு மோட்டார் பைக்கில் வந்து செம்ம ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு 100 km/h ஸ்பீடில் போய்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நீங்கள் இப்படி ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு பிரேக்கை நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நீங்களே அதை தாண்டி போய் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் சொல்லப்போனால் நீங்கள் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கிட்டத்தட்ட அந்த பஸ் வந்து ஒரு 100 km ஸ்பீடில் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பஸ் உள்ள இருக்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியாது இந்த 100 km ஸ்பீடில் தான் போகுதுங்கிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம அது உள்ளுக்கு ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளுடைய பூமி இருக்கு இல்லையா? சாதாரணமாக மணிக்கு 1670 km/h ஸ்பீடில் சுற்றிக்கிட்டு இருக்குதான். கேட்கும்போதே நமக்கு சடன் ஆகிற மாதிரியான ஒரு 1670 km ஸ்பீடுன்னு சொல்கிறீங்க, அதை நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸுக்குள்ளே போய்கிட்டு இருக்கீங்கன்னா, பஸ் ஒரு 100 km ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் பஸ் உள்ளுக்கு இருக்கிறீங்க. நீங்கள் தலையை வெளியே விட்டு பார்க்கும்பொழுது தான் தெரியும் அது எவ்வளோ ஸ்பீடாக போகுது. அந்த காற்று நம்மளுடைய முகத்தில் பட்டு எதிர்க்க வீசுப்பட்டு போகும்போது தான் தெரியும் இவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கா இல்லையாடு. அப்படி இல்லைனா சடனாக போயிட்டு டிரைவர் பிரேக்கை ப்ரெஷ் பண்ணும்போது தான் நம்ம தலை அங்கிட்டு போய் அடிப்பட்டு இங்கிட்டு வரும் இல்லையா? அப்போ தான் தெரியும் அடேங்கப்பா இவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டு இருக்குதா பஸ் அப்படிங்கிறத நம்ம அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம என்ன செய்வோம்னா ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் 1670 km ஸ்பீடில் சுற்றிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு பூமியோட ஸ்பீடை நம்மளால் உள்ளுக்கு இருந்து ஃபீல் பண்ண முடியாது. சம்டைம் நம்ம நினச்ச மாதிரி ஃப்ரீஸ் ஆனிச்சுன்னா நம்மளுடைய பூமியோட ஸ்பீடை நம்மளால் அனலைஸ் பண்ணிக்க முடியும், அதாவது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஒரு வேளை இப்போ நம்ம சொன்ன மாதிரியே ஃப்ரீஸ் ஆனிச்சுன்னா, சுற்றுறது அப்படியே நிப்பாட்டுச்சுன்னா, ஒரு செகண்டுக்கு நிப்பாட்டினாலுமே கூட அந்த ஒரு செகண்டில் ஏற்படக்கூடிய விஷயம் நம்ம பூமியில் இருக்க எல்லாத்தையுமே தூக்கி வீசிடும். நம்ம உட்பட இருக்கிற மலை, காடுகள், மேடுகள், பள்ளம், தண்ணி எல்லாத்தையுமே அப்படியே அந்த இடத்துல தூக்கி வீசப்படும். ஸோ இது மூலியமாக யோசிச்சு பாருங்கள், இது எல்லாத்தையுமே தூக்கி வீசப்படுங்கிற சமயத்தில் நம்மளால் உயிர் வாழ முடியுமா, நம்மளுடைய உயிர் இருக்குமாங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது இல்லையா? பூமி எப்படி சுற்றிக்கிட்டே இருக்குதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய வளிமண்டலமும் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒருவேளை இது அப்படியே தன்னுடைய சுழற்சி அப்படியே ஸ்பேஸ் பண்ணிச்சுன்னா வளிமண்டலமும் அப்படியே ஸ்பேஸ் பண்ணி அந்த ஒரு சிச்சுவேஷனில் மிகப்பெரிய ஒரு சூறாவளியை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ சடனாக அப்படி ஒரு சூறாவளியான காற்று பயங்கரமாக கொடூரமாக வீசும்போது பூமியில் இருக்க எல்லாமே அழிக்கப்படும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் பூமியோட சுழற்சி மட்டும் நின்று போணுச்சுன்னா அதோட ஈர்ப்பு விசை இருக்கு இல்லையா? நம்ம பூமியோட ஈர்ப்பு விசை இருக்கு இல்லையா? அதோட சமநிலையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். நம்ம ஏர்த்தோட சுழற்சினால் ஏற்படக்கூடிய ஒரு விசை இருக்குது இல்லையா? இது வந்து நம்மளுடைய ஈர்ப்பு விசை எதிர்த்து செயற்படுது. ஸோ ஒருவேளை நம்மளுடைய பூமி சுற்றுறது மட்டும் நின்றுச்சுன்னா ரொம்ப ஸ்பீடாக நம்ம சன்னோட கிராவிட்டிக்குள்ளே ஈர்க்கப்படுவோம். ஸோ ஒருவேளை இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்மளை தப்பிச்சு கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு 0.0000 அப்படின்னு தான் சொல்லணும். சர்வே ஆகிறதுக்கான எந்த ஒரு சான்ஸுமே கிடையாது. ஒருவேளை நம்ம வேற எங்கேயாவது ஸ்பேஸில் இருந்தால் மட்டும்தான் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேட்குறதுக்கு இது வந்து ஒரு இமேஜினேஷனான ஒரு விஷயம், ஒரு சைஃபையான ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுங்களேன். பிகாஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சுருக்கமாக சொல்லணும்னா இப்போதைக்கு எந்த ஒரு மாற்றத்தையும், அதாவது புவி சுழற்சியில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. உதாரணமாக நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா, அது மூலயமா நம்ம பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா நம்மளோட பூமி மேலே வெளியிலேருந்து வந்து ஒரு விஷயம் வந்து பாதிப்பை செலுத்தலைன்னா கண்டிப்பாக நம்மளுடைய பூமி சுழற்சி வந்து எப்பயுமே வளமையாக சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும். அதே நேரத்தில் வெளியிலேருந்து ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சுழற்சி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பூமி சுழற்சி நிற்குமான்னு கேட்டிங்கன்னா அது கற்பனையாக மட்டும்தான் இருக்குது, நோ பாசிபிள். நியூட்டனுடைய விதிப்படி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா மட்டும்தான்
அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஒரு நியூஸை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதே மாதிரியான அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க. நான் அடுத்த அமேசிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.